என்னை தாயாக நினைக்கும் பட்சத்தில் தான் என் கரத்தை உன்னால் பிடிக்க முடியும். என் பிள்ளையை என்னை கல்லென்று நினைத்து விட்டால் நீ என்னை தள்ளிவிட்டு சொல். சில பேரின் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ அவர்களை விட்டு விலகிவிடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அவர்கள் யாரென்று தெரியாமலே உன் கண் கலங்கிக் கொண்டு இருக்கின்றது. அந்த துரோகத்தை அடையாளப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னிடம் மண்டியிடவும் நான் அவரை தயாராக்கிவிட்டேன். ஏனென்றால் என் பிள்ளைகளா அவர்கள் அவமானப்படுத்தினார்கள்? என் பிள்ளைகளையா அவர்கள் அங்கு கவலையடைய செய்தார்கள்? உன் வெற்றியை தடுத்து நிறுத்தி விட்டார்களே என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். வெற்றியை யாராலும் இங்கு தடுத்து நிறுத்த முடியாது என்பதை செய்வதற்குத்தான் உனக்கான வெற்றியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அவர்கள் நினைப்பது ஒரு காலமும் நடக்காது. நான் உனக்கு அவர்களை அடையாளப்படுத்தி தான் இங்கு உன் வெற்றியை தருவதற்கு வந்திருக்கின்றேன். அதற்காக அவர்களிடம் பழி தீர்த்தே ஆக வேண்டும், சண்டையிட்டு கொண்டே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்காதே. அவர்களிடமிருந்து நீ விலகிவிட்டு நீ என்னிடம் வந்து மௌனமாக இருந்து பார். என்னை தியானித்து கொண்டே இரு. இப்போதாவது நமக்கு உண்மையின் தன்மை புரிந்துவிட்டதை நம் கூடவே இருந்து கொண்டு நமக்கான வேலைகளில் எப்படி இறங்கி இருக்கின்றார் என்ற தன்மை நம் தாய் நமக்கு புரிய வைத்து விட்டாளே என்று உணர்ந்து கொண்டு இனி உன் மனசாட்சிக்கும் உன் நேர்மைக்கு முற்பட்டு உன் வேலையை மட்டும் நீ கவனமாக செய்து கொண்டே இரு. யார் உன்னை புறக்கணித்தாலும் இந்த தாய் மட்டும் உன்னை அன்பால் அரவணைத்து கொள்வாள் என்பதை மட்டும் மறவாதே. கெட்டவர்களை உன்னிடம் நெருங்க விட போவதில்லை. ஏனென்றால் நானே என்னிடம் வரவழைத்து கொண்டு செல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது உன்னை கஷ்டப்படுத்தி விடுவேனா என உன் துரோகிகளைத்தான் உன்னிடத்தில் மண்டியிட நான் வர வைத்திருக்கின்றேனே தவிர மீண்டும் அவர்களிடம் நீ விழிப்போடு இரு என்று சொல்வதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேனே தவிர உன்னை கஷ்டப்படுத்தும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. என் பிள்ளையே, நீ எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்தும் நிதானத்தோடு செயல்படும் வரையிலும் உன்னை யாராலும் இங்கு வீழ்த்தவே முடியாது. எத்துணை காலங்கள் இருந்தாலும் எத்துணை இன்னல்களுக்கும் இடையிலும் என் பிள்ளைகள் வீறு கொண்டு கம்பீரமாக வரப்போகிறார்கள் என்று உன் எதிரிகளை உன்னை பார்த்து வியக்கத்தான் போகிறார்கள். நாம் தான் அவர்களை எத்துணை தடவை கீழே தள்ளி விட்டாச்சு. இன்னுமே அப்படித்தானே இருந்து கொண்டு அதே வேலையை செய்து கொண்டு இருக்கின்றார்களே என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள் அல்லவா? அவர்களையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை நான் உனக்கு உருவாக்கி இருக்கும்போது உன் மனதில் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம், கலங்கி கொள்ளவும் வேண்டாம். வெற்றிக்காக பாடுபடும் என் பிள்ளையே, நீ இந்த வெற்றிக்கான தருணத்தில் இருந்து விலகிவிடாதே. எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்தும் எடுத்துக்கொண்ட இலக்கிலிருந்தும் பின்வாங்காமல் உனக்கான பாதையை நீ தெளிவுபடுத்திக்கொள். எதை செய்தாலும் எதை சொன்னாலும் உனக்கான விஷயத்தில் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும் உறுதியாக இரு. நடப்பது நடக்கட்டும், மீதி எல்லாவற்றையும் என் தாய் பார்த்து கொள்வாள் என்பதில் தெளிவாகவே இரு. உன் பாதையை தெளிவாக்க நான் இருக்கும்போது நீ எதை நோக்கி கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? தடங்கள் மாறலாம், உன் தடைகள் வரலாம். அத்தனை விஷயத்திலிருந்தும் விலக்கி வைத்துவிட்டு நீ உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இரு. உன் துரோகிகள் சூழ்ந்து கொண்டு உனக்கான வெற்றியை தடுப்பதற்கு எத்தனை தடைகள் விதித்திருந்தாலும் அத்துணை விஷயத்திலிருந்தும் உன்னை நான் முன்னேற்ற பாதைக்கு மட்டும்தான் அழைத்து செல்வேன். திட்டமிட்டு இங்கு என்னை கவிழ்கிறார்களே என்று எண்ணி விடாதே. அந்த திட்டத்தையும் முறியடித்து உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்வது வாராகி என்பதை மட்டும் மறந்து விடாதே. வரப்போகும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை நல்ல நிலைமைக்கு எடுத்து செல்ல வந்து இருக்கும்போது எதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நான் கொடுக்க நினைப்பதை இனி யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. வருகின்ற வேலையும் வருகின்ற கஷ்டத்தையும் தாண்டி ஜெயிப்பது நீயாகத்தான் இருக்க போகிறாய் என்பதில் உறுதியாக இரு. எந்த ஒரு பயணத்தை பார்த்து நீ பயந்து கொண்டு இருந்தாயோ இனி அது உனக்கு ஏற்ற சூழ்நிலையை உனக்குள் உருவாக்கித்தான் தரப்போகிறது. நடப்பது நடக்கட்டும், இனி எல்லாவற்றையும் என் தாய் பார்த்து கொள்வாள் என்பதில் உறுதியாக இரு. இந்த நிலையும் தாண்டி
உனக்கான விஷயத்தை செய்வது இந்த தாய் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. என் பிள்ளையே, எந்த எண்ணத்தை நீ தெளிவாக வைத்து கொள்கின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது. அதனால் அந்த எண்ணத்திலிருந்து விலகிவிடாமல் நேர்கொண்ட பார்வையாகவே நீ செயல்படு. அதுதான் உன் வாழ்க்கை வாய்ப்பளிக்கும் வரங்களாக அள்ளி குவிக்கப் போகிறது. வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை அமையும். உன்னோடும் இந்த தாய் பயணிக்கின்றேன், கலங்காதே. ஓம் ராகி தாயே போற்றி.